இன்னைக்கு நம்மளால கிளியராகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் மற்றவங்க கிட்ட பேச முடியல அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதையே ஒரு இங்கிலீஷ்க்கான ஒரு விஷயமா மட்டும் தான் திணிச்சிட்டாங்களே தவிர, பட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குங்கிறது எல்லாருமே சொல்றது கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம எல்லாருக்குமே கிளியராகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசை தான். ஆனால் நம்மளால பேச முடியுதா அப்படின்னா கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு சில ஹேர்டில்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல நான் ஒரு 3 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். இந்த 3 விஷயம் தான் கண்டிப்பாக நம்ம கிளியராகவும் அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாகவும் பேச முடியாததுக்கான மெயின் ரீசனாக இருக்க போது. நம்பர் 1, பிளெயின் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும். நம்பர் 2, ஃபேன்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது. நம்பர் 3, கான்சைஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, இதை வச்சு நம்ம எப்படி நம்மளோட கம்யூனிகேஷனை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கோச் பண்ண போகிறேன். நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. நான் இங்கே கம்யூனிகேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஃப்ளூவன்சி இது 3 டாபிக் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டேரெக்டாக நம்ம கண்டென்ட் போயிடும். நீங்கள் பேசும்போது பேசுகிற விஷயங்கள் கிளியராகவும் அட் த சேம் டைம் உங்களுக்கு அது நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் பேசணும்னா, நீங்கள் பேசுகிற விஷயங்களில் கரெக்டாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் பாப்புலரான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுமே தவிர அன்பாப்புலரான வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இது இங்கிலீஷ், தமிழ்னு சொல்லி எல்லா லாங்குவேஜுக்குமே பொருந்தும். யூ நோ வாட் யூ ஆர் சேயிங். நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க அதை மற்றவங்களுக்கு ஈஸியா கன்வே பண்ண முடியும். அது உங்களுக்கே புரியல அப்படின்னா எப்படி மற்றவங்களுக்கு ஈஸியா கன்வே பண்ணுவீங்க? ஏன் இந்த மாதிரி அன்பாப்புலர் வேர்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஸ்மார்ட். நான் வந்து இந்த மாதிரி அன்பாப்புலர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா, பாப்புலர் வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்றதுனால மற்றவங்க முன்னாடி நான் ஒரு வேல்யூ ஆட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இங்க ஒரு நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்க அன்பாப்புலர் வேர்ட்ஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது யாருக்குமே வேல்யூ ஆட் பண்ணாது. யூசி உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தான் நீங்க அன்பாப்புலர் வேர்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். பட் பட் உங்களுக்கு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடியன்ஸ் இருக்கணும். லைக் வந்து ஆடியன்ஸ் இன் த சென்ஸ் நீங்க பேசுறத பார்த்து வாவ் செம்மையா பேசுறாங்கல்ல அப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் அப் டு த டாப் மார்க்ல இருக்கணும்னா எல்லாருக்குமே புரியுற மாதிரியான வார்த்தைகளை நீங்க வந்து பேசணும். ஜான் எஃப் கென்னடி உங்கள நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா. அவரோட ஸ்பீச்சஸ், அவரோட லெக்சர்ஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கும். போய் அவரோட ஸ்பீச்சஸை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கே புரியும். உங்களோட மதர் டங் வந்து இங்கிலீஷ் தான். பட் ஏன் அவங்க ஹார்டான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பேசியிருக்கலாம்ல, ஏன் பேசல? எல்லாருக்குமே புரியணும் இல்லையா. ஏன்னா நமக்கு கம்யூனிகேஷனை பொறுத்தவரை இந்த சைஸ்ல இருந்து இந்த சைஸ் வரைக்கும் எல்லா ஆடியன்ஸும் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ எப்பவுமே கம்யூனிகேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் லெவல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சரி, கம்யூனிகேஷனை பொறுத்தவரை ஃப்ரெஷர் லெவல்ல இருக்க கத்துக்கங்க. ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜாப் இருக்குப்பா, அந்த ஜாபுக்கு நீங்க ஃப்ரெஷரா போறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கத்துப்பீங்க, ஒவ்வொன்றா கத்துக்க ஆரம்பிப்பீங்க, கத்துக்கிட்டே இருப்பீங்க. பட் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நிப்பாட்டிடுவீங்க. பட் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை நம்ம டெய்லியும் ஃப்ரெஷராக தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம எடுக்கிற லெக்சர்ஸும் சரி, இல்லை நமக்கு மற்றவங்க கிட்ட பண்ற கான்வர்சேஷனும் சரி, எதுவா இருந்தாலும் ஒரு ஃப்ரெஷர் லெவல்ல இருந்தா நம்ம எப்படி பண்ணுவோம், மற்றவங்களுக்கு எவ்வளவு ஈஸியா நம்ம கன்வே பண்ணுவோம், புரிய வைப்போம். அந்த மாதிரி தான் இருக்கணும். மட்டும்தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது எங்கேயுமே கிரியேட் ஆகுது. ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட ஆபீஸ்ல கொலீக்ஸா இருந்தாலும் சரி, இங்க எங்கேயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னா, எஸ் ஐ நோ அன்பாப்புலர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹார்டான வேர்ட்ஸோ இல்லை புரியாத வார்த்தைகளோ போயிட்டு பேசும்போது மக்களுக்கு அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் கொண்டு போய் விட்டுரும். பி லைக் அ பிகினர். எப்பவுமே பிகினர் மாதிரி இருங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கங்க. நான் கத்துக்கிட்டேன் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ல என்னைக்குமே நம்ம இம்ப்ரூவ் ஆகவே முடியாது. அஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேன்சியா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இந்த வேர்டை. ஸோ இந்த இடத்துல நம்ம பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா, கிவ் அ சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் ஃபார் த நம்பர் 1 டிப். நம்பர் 1 டிப்ல நான் என்ன ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன்? ஃபேன்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன வந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ பிளெயின் லாங்குவேஜ் யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அப்ப இந்த இடத்துல அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்க ஃபேன்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால அடிஷ்னலா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது கிடையாது. ஈஸியா சொல்ல வேண்டிய விஷயத்த நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னா அது எத்தனை பேருக்கு வந்து எவ்வளவு காண்டாகும் யோசிச்சு பாருங்களேன். லைக் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். he gave him an acquaintance அப்படின்னா என்ன? acquaintance அப்படின்னா அட்வைஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி he affixed the paper to the wall அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த பேப்பர் அஃபிக்ஸ் அப்படின்னா ஸ்டிக், அதாவது அந்த பேப்பரை அந்த வால்ல ஒட்டினா அப்படின்னு அர்த்தம். இதை நான் வந்து ஸ்டிக்னு சொல்லியிருக்கலாம், இதை நான் அட்வைஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். பட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இப்படி சுத்தி தான் வந்து நான் அப்படி மூக்க தொடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது
அது உங்களுக்கு புரியறது இல்லை இல்லையா? ஸோ ஈஸியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. நீங்க ஃபேன்சியா போட்டீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல அர்த்தம் ஆயிடாது. பட் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் ஹார்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். லைக் அது வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட், கான்குவர், இதெல்லாம் வந்து மேக்ஸிமமா எல்லாருக்குமே தெரியாது. பட் அதை சுத்தி இருக்கிற வேர்ட்ஸை நம்ம கொஞ்சம் ஈஸியான வேர்ட்ஸா வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹி கான்குவர்ட் இம் இன் த வார் அப்படின்னா, சரி வார்ல அவன் என்னமோ பண்ணியிருக்கான், புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியான வேர்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது, அதை சுத்தி ரிலேட்டடான வேர்ட்ஸ், ஈஸியான வேர்ட்ஸா நம்ம கொடுக்கும்போது, மக்களால ஈஸியா அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் யூஸ் ஃபேன்சி வேர்ட்ஸ், அது பிரச்சனை கிடையாது. பட் எங்க தேவையோ, யாருக்கிட்ட அந்த வார்த்தைகளை பேசணுமோ அங்க பேசுங்க. நீங்க எல்லாருக்கிட்டையுமே ஃபேன்சியா ரொம்ப ஹார்டா நான் எவ்வளவு பெரிய ஒரு கெத்துன்னு காட்டுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா, யூ won't attract anyone by your communication. ஸோ நீங்க இவ்வளோண்டுல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரையுமே உங்களால அட்ராக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சு அவங்க கூடயே தான் டிராவல் பண்ணுங்க. கம்யூனிகேஷனை பொறுத்தவரை நமக்கு எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸும் நமக்கு இருக்கணுங்கிறது தான் டார்கெட்டு. அப்ரிவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, லைக் வந்து பிஓவி, ஏஎஸ்ஏபி இந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன்ல கண்டிப்பா கொண்டு வராதீங்க, இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இட் கிரியேட்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப்ஸ். இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப்ஸை வந்து பெருசாக்கி விட்டுரும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க பொண்ணு தான். அவங்கள்ட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது லைக் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வேர்ட்ஸா அப்ரிவே ஏஎஸ்ஏபி, பிஓவி, லைக் வந்து இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது புரியவே இல்லை. அவங்க மேக்ஸிமம் அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட பேசுறதை நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நான் ரொம்ப ஷார்ட்டா அனுப்புறேன், அது அவங்களுக்கு புரியலை அப்படிங்கிறதுனால. இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அது சேட்டோ இல்ல வந்து கால்லயோ எதுலயோ பேசுறோம். நம்ம இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளா ஒரு எஃபர்ட்டே இல்லாம பேசுறோம் அப்படின்னா, நம்ம அவங்க மேல ஒரு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்காம பேசுறோங்கிறது மீனிங் ஆகும். அட் த சேம் டைம் நீங்க சொல்ல வர விஷயத்துல அந்த அப்ரிவேஷன்ஸ் பண்றீங்க இல்லையா, அந்த அப்ரிவேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஏஎஸ்ஏபி, பிஓவி, அதுக்கப்புறமேட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் சொல்லும் போது அந்த இடம் மட்டும் கட் ஆயிடும். லைக் அந்த அப்ரிவேஷன் மட்டும் மற்ற லிசனர்ஸுக்கு வந்து கட் ஆயிடும். கட் ஆயிட்டு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, இவன் என்ன பேசுறான் அப்படின்னு புரியாம இருக்கும். ஸோ எந்த விஷயம் பேசினாலும் ஃபுல் அப்ரிவேஷன்ஸோட தெளிவா பேசுங்க. நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நீங்க வந்து லைக் அப்படிங்கறது எல்ஐகே அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து சாப்பிட்டியா அப்படிங்கறத வந்து எஸ்பிடிஇ சாப்பிட்டியா அந்த மாதிரிங்கிறது. இந்த மாதிரிலாம் இல்லாம மெசேஜ் அனுப்புனாலும் சரி, இல்ல மத்தவங்க கிட்ட நீங்க டைரக்டா பேசுறீங்கனாலும் சரி, ஃபுல் வேர்ட்ஸா பேச ஆரம்பிங்க, ஃபுல்லா பேசுங்க. லைக் வந்து குட் நைட்டுக்கு வந்து ஜிஎன்னு போடுறது, குட் மார்னிங் வந்து ஜிஎம்னு போடுறது, இதெல்லாம் வேணாம். குட் நைட்னா ஜிஓஓடி குட் நைட், அதுதான் வந்து ப்ராப்பர். ஸோ அப்படி பேசி பழகுங்க. அப்பதான் உங்க ஃப்ளூவன்சி இம்ப்ரூவ் ஆகும், இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். இல்ல நீங்க எந்த லாங்குவேஜ் பேசுறீங்களோ அந்த லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க வந்து சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். அப்புறம் எனக்கு நடந்த மாதிரி அவங்க எந்த பேசாமலே போன மாதிரி உங்ககிட்டயும் பேசாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஸோ அது நல்ல குணமும் கிடையாது. சும்மா ஷார்ட்டா ஒருத்தவங்க கிட்ட பேசுறது வந்து அது நம்ம யாருக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையோ அவங்க கிட்ட தான் வந்து ஓகே முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக முடிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. எங்க போனாலும் சரி, தனித்திரு விழித்திரு, அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவதை தவிர்த்திரு. கான்சைஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? கான்சைஸ் சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, லைக் வந்து நம்ம ஒரு விஷயத்த அப்படியே இப்படி சுத்தி வளைச்சு இப்படி சொல்றோம்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் ஒன்று சொல்றேன். காலையில எந்திரிச்சோடனே என்னோட ஷெடியூலுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும். காலையில எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு செம்ம பெயினா இருக்கும். அதோட போய் மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து எழுதுற வேலை நிறையா இருக்கும். உட்காந்து எழுதினே இருப்பேன். ஐயோ முடியல. இது வந்து வளன்னு இருக்கு. இதை கேட்கும் போது எல்லாருக்குமே இரிட்டேட் ஆயிடும். பட் இதை சிம்பிளா ஈஸியா சொல்லலாம். எப்படின்னா, காலையில எந்திரிச்சோடனே எனக்குன்னு ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிடும். மார்னிங்ல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் மெடிடேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் எழுதுற வேலை இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து கான்சைஸ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. சொல்ல வேண்டிய பெரிய ஒரு விஷயத்த கூட நம்ம ஈஸியா, அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு பேராகிராஃபா கூட நம்ம வந்து ஒரு 4-5 லைனா பிரிச்சுக்கும் போது, புல்லட் பாயிண்டா ஆட் பண்ணிக்கும் போது, இல்ல நோட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கும் போது நம்மளால ஈஸியா அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ப்ராப்பரா கன்வே பண்ணிட முடியும். லைக் அந்த சென்டென்ஸோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, ஒரு சென்டென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சோண்டு பாஸ், திரும்பி இன்னொரு சென்டென்ஸ் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பாஸ். எப்படி நான் வந்து காலையில எந்திரிச்சோடனே என்னோட ஷெடியூல் ஸ்டார்ட் ஆயிடும். மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணுவேன், முடிச்சோடனே மெடிடேஷன் பண்ணுவேன். ஸோ இப்படி எப்படி நான் பாஸ் விடுறேன் இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். இது பண்ணும்போது ஈஸியா நம்மளால நம்ம சொல்ல வர விஷயத்த மற்றவங்களுக்கு கன்வே பண்ணிட முடியும், ஷார்ட்டாகவும் கன்வே பண்ணிட முடியும்.
இதுவே நான் வந்து அப்படியே போய் சுத்தி அப்படி இப்படின்னு இழுத்து சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கும் போது என்ன அவன் பேசிட்டு இருக்கான், இவன் எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்லை வந்துட்டு பேச, இந்த மென்டாலிட்டி தான் நிறைய பேருக்கு வரும். இது எனக்குமே வரும், உங்களுக்குமே வரும். யாராவது இப்படி பேசும்போது கேட்டீங்க அப்படின்னு யூஸ் ஆன் கான்சியஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்றதுக்கு இது எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மூலியமா மட்டும் தான். நீங்க பேச வேண்டிய விஷயங்களை நோட்ஸா எடுத்துக்கோங்க. நீங்க பேச வேண்டிய விஷயங்களை புல்லட் பாயிண்ட்ஸா எடுத்துக்கோங்க. நான் பேசிட்டு இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸ் எழுதுன்னு தான். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல மட்டும்தான் எழுதியிருப்பேன். ஓகேவா, லைக் வந்து சும்மா அப்படியே பாயிண்ட் மட்டும் தான் எழுதியிருப்பேன். பட் ஆனால் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை ஓன். எனக்கு தேவை முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். பட் மற்ற வார்த்தைகள்லாம் என்னால் ஈஸியாக வந்து பேச முடியும் அப்படிங்கிறதுனால எனக்கு சுற்றி வளைச்சு பேசணும் இல்லை. ஸோ இதில் இருக்கிற விஷயங்களும் நான் சொல்ல போறேன், அவ்வளோதான். பேசிட்டே இருக்கும்போது நான் பண்ற கம்யூனிகேஷனை பொறுத்தவரை நான் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது சோன்னு அடிக்கடி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நான் வந்து இந்த சோ வார்த்தைகளை வந்து அதிகமாக சொல்லுவேன். பட் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சோ அண்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை தூக்கிடுங்க. அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிடுங்க. எடுத்தோனே முடியுமானா எடுத்தோனே முடியாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். நான் ஸ்கூல் டைம்ல வந்து நிறைய பேருக்கு வந்து கதை சொல்லுவேன். எனக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும் போது நிறைய கதை சொல்லுவேன். ஐ மீன் அது வந்து ராஜா காலத்து கதை, இந்த கதை, அந்த கதைன்னு சும்மா அப்படியே கதை பேசுவோமா. அப்போ வந்து ரொம்ப வளவலன்னு பேசுவேன். ஒரு சிலருக்கு அந்த வளவலன்னு சொல்றது பிடிக்கும். பட் ஒரு சிலருக்கு அந்த வளவலன்னு சொல்றது பிடிக்காது. அதனால அப்படியே எந்திரிச்சு போயிடுவாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணேன்னா, கதைனா இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் இருக்கு அதுக்கு. ஸோ அப்படி வந்து பேசும்போது அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஈஸியா கன்வே பண்ணும்போது மேக்ஸிமமா நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் பேசுறது. ஸோ அதனாலே வந்து நீ நல்லா பேசுறடா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சேன். திங் ஹியர் இஸ் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு டயலாக். அது வந்து மோனோலாக் கிடையாது. டயலாக் அப்படின்னா 2 பேர் பேசுனா அது டைலாக், நான் ஒருத்த மட்டுமே பேசுனா அது மோனோலாக். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறது பேரு மேபி மோனோலாக். ஓகேவா, ஸோ இந்த கான்வர்சேஷனை டைலாகா எப்படி மாத்தலாம் அப்படின்னா, அங்க நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷார்ட் சென்டென்ஸா நம்ம பேசும்போது தான் அந்த இடத்துல பாஸ் விடும்போது அந்த ஷார்ட் சென்டென்ஸ்ல இருந்து மற்றவங்க நம்ம கிட்ட ஒரு வேல்யூவான கேள்வி கேட்பாங்க. மார்னிங் மெடிடேஷன் பண்றேன், ஈவினிங் ஒர்க் அவுட் பண்றேன், அப்ப ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, இது வந்து ஒரு வேல்யூவான கொஸ்டின். ஓகேவா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அந்த கம்யூனிகேட்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு அந்த யார்கிட்ட நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்றோமோ அவங்க கிட்ட இருந்து நமக்கு வந்து வரும். இப்படி வரும்போது அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், டைலாகாவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்டே இல்லை பாய் ஃப்ரெண்ட்ஸ்டே அவங்க மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா. மெயின் ரீசன் இதெல்லாம் தான் விஷயமே. ஆக்சுவலி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளெயின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, பிளெயின் லாங்குவேஜ் யூஸ் பண்றது மூலியமா ஈஸியா எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ண முடியும், எல்லாருக்குமே புரிய வைக்க முடியும். ஃபேன்சி வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடையாது. அது எங்க யூஸ் பண்ணணுமோ அங்கதான் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் கிடைக்க மாட்டாங்க. நம்பர் 3, கான்சைஸ் சென்டென்ஸ். ஒரு விஷயத்த சுத்தி வளைச்சு பெருசா சொல்லாம எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா அந்த ஃபார்மட், அதாவது ஷார்ட் சென்டென்ஸ் பாஸ், ஷார்ட் சென்டென்ஸ் பாஸ் அப்படிங்கிற இந்த ஃபார்மட் வச்சு நம்ம பேசும்போதே நம்மளால ஈஸியா கன்வே பண்ணிட முடியும். நம்பர் 4, ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு டைலாக், அது மோனோலாக் கிடையாது. நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பேஸ், மற்றவங்களும் கூட சேர்ந்து இன்டராக்ட் பண்ணும் அப்படிங்கிறதா இங்க மேட்ரு. பிகினரா இருக்கீங்க, கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ நான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் செக் இன் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி.